நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் என்ற கோஷத்தோடு உங்கள் முன் வாக்குகளை கேட்டு வந்துள்ளேன். என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர். அவர் பிறந்தது ஒரு சட்டமன்றம், அவர் வளர்ந்தது ஒரு சட்டமன்றம், வசிப்பது இன்னொரு சட்டமன்றம், ஆதார் முகவரியிலே இருப்பது இன்னொரு சட்டமன்றம், தேர்தலிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த அபிடவிட்டிலே கூறியிருப்பது இன்னொரு சட்டமன்றம். எங்கிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உங்களுடைய மண்ணினுடைய மைந்தராகிய எனக்கு, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை தாருங்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். குளச்சலினுடைய வளர்ச்சி என்ற ஒற்றை இலக்கை நோக்கி என்னுடைய லட்சிய பயணத்தை துவக்கி இருக்கின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, 15 ஆண்டு காலம் விளவங்கோட்டிலிருந்து ஒருவர் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன பயன்? இந்த தொகுதிக்கு 15 ஆண்டு காலம் இருண்ட காலமாக மாறிவிட்டது. 15 ஆண்டு காலம் இருண்ட காலமாக இருந்த இந்த குளச்சல் சட்டமன்றத்தை இந்த முறை மீட்டெடுத்து ஆக வேண்டும். குளச்சலின் வளர்ச்சி ஜாதியை மறந்து, மதத்தை மறந்து, குளச்சலின் வளர்ச்சி என்ற ஒற்றை இலக்கோடு உங்களில் ஒருவனான எனக்கு, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு தாமரை சின்னத்திலே தாருங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற உரிமையோடு கேட்கின்றேன். உங்களுடைய உறவுக்கு சொந்தக்காரர் என்ற உரிமையோடு கேட்டுக்கின்றேன். உங்களுடைய வாக்குகளை எல்லாம் ஏற்றமிகு சின்னமாம் தாமரை சின்னத்திலே தாருங்கள், தாருங்கள் என்று கேட்டு விடைபெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிவசெல்வராஜன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே 525 பொய் வாக்குறுதிகளை தந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கொண்டவர்கள் 5 ஆண்டு காலம் நிறைவுற்ற சூழலிலே 25 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற திராணியற்றவர்களாக இப்போது களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் சாராய சாவுகள், மரக்காலத்திலே கள்ளக்குறிச்சியிலே என்று மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் மனித கொண்டிருக்கிறார்கள். பள்ளி சிறுவன்